ஸ்ரீபெரும்புதூர் ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு 700 கனஅடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பரத் இணைகிறார். பரத், விவரங்கள். நேற்று பெய்த கனமழையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு நீர்நிலைகள் தனது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. குறிப்பாக செம்பரம்பாக்கம் நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீபெரும்புதூர், பிள்ளைப்பாக்கம், நேமம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. நேற்றைய தினமே நேமம் ஏரி, பிள்ளைப்பாக்கம் ஏரிகள் முழுவதுமாக நிறைந்திருந்த நிலையில் தற்போது ஸ்ரீபெரும்புதூர் ஏரி முழு கொள்ளளவை எட்டி அதன் உபரி நீரானது காட்டாறு போல வெள்ளமாக பாய்ந்து வருகிறது. இந்த ஏரியை பொறுத்தவரை 1500 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. தற்போது இது முழு கொள்ளளவை எட்டிருக்கிறது. இதன் களங்கள் வழியாக வினாடிக்கு 700 கனஅடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. அந்த நீரானது நேரடியாக செம்பரம்பாக்கம் ஏரியில் கலக்க இருக்கிறது. இந்த ஏரியில் தற்போது காட்டாற்று வெள்ளம் போல் வெள்ள நீர் அடித்து வரும் நிலையில் இதில் வாலிபர்கள் மீன் பிடித்து வருகிறார்கள். அபாயத்தை உணராமல், அதாவது இந்த தற்போது நம் காட்சிகளிலே பார்க்கலாம், அந்த ஏரியானது காட்டாற்று வெள்ளம் போல் அடித்து பாய்ந்து வருகிறது. இதில் சிறிதளவும் அச்சமில்லாமல் மீன் பிடித்து வருகிறார்கள். எனவே தற்போது இந்த ஏரியை காவல்துறை கண்காணித்து வாலிபர்களை இந்த உயிரிழப்பு ஏற்படுவதற்கு முன் பாதுகாப்பு வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பரத், தகவல்களுக்கு நன்றி. நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் அறிவரசிடம் கேட்கலாம். அறிவரசு, தொடர்பான முழு விவரங்கள். அதாவது நெல்லை மாவட்டத்தில் நேற்று அதிகாலை முதலே இன்று வரை கனமழை பெய்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அதே மாதிரி அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் அதிக அளவுல மழை பெய்யுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாஞ்சோலை எஸ்டேட் பகுதிகளில் காக்காட்சி, நாலுமுக்கு, ஊத்து ஆகிய பகுதிகளிலையும் நேற்று 50 சென்டிமீட்டர் அதிக அளவாக மழை பதிவாகி உள்ளது. இந்த மழை தண்ணீர் எல்லாமே காட்டாற்று வெள்ளம், இந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள தண்ணீர் எல்லாமே தாமிரபரணி ஆற்றில் தான் கலக்கும். இப்போ நெல்லை மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு அணைகள்ல நீர்மட்டம் குறைவாக இருப்பதனால அங்கிருந்து 1500 கனஅடி தண்ணீர் மட்டுமே தாமிரபரணி ஆற்றுல திறந்து விடப்பட்டாலும் இந்த நேற்று முதல் பெய்து வரக்கூடிய இந்த காட்டாற்று வெள்ளம், இந்த மழை நீர் தாமிரபரணி ஆற்றுல கலந்ததுனால இப்போ இன்னைக்கு தாமிரபரணி ஆற்றுல வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. சுமார் 50,000 கனஅடி தண்ணீர் வரை தாமிரபரணி ஆற்றில் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. மேலும் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை பெய்து வருவதனால் இந்த தாமிரபரணி ஆற்றினுடைய வெள்ளம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது. இதனால தாமிரபரணி, நம்பியாறு, கரிமேனியாறு ஆகிய நதிநீர் இணைப்பு வெள்ளை நீர் கால்வாயில இன்று காலையில சுமார் 800 கன அடி தண்ணீரை முதல் கட்டமாக திறந்து விட்டுருக்காங்க. இதனால இந்த தண்ணீர் நெல்லை மாவட்டத்துல அந்த வறண்ட ராதாபுரம், திசையன்விளை ஆகிய பகுதிகளில் இந்த தண்ணீர் திறந்து விட வாய்ப்பு உள்ளது செல்லுகிறது. இதனால தாமிரபரணி ஆற்றுல பெரும்பான்மையான கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி அறிவரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.